உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அடுத்த கட்டத்தில் 10 லட்சம் வெள்ளி மேலே உதவிகள் நம்ம இந்திய வர்த்தகர் இதில் இருக்கணும். ஏஐ, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இஎன்இ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தாராளமாக அவர் ஒன்று நீங்கள் இந்த ஐப்ரீஃப் இல்லாட்டி இந்த எஸ்எம்இ பேங்க் மூலயமா அப்ளை பண்ணுங்கள். இந்திய சமூக தொழில் முனைவோரின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் மலேசியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்பாடு செய்யப்படும் மைக்கி முத்ரா ரோட்ஷோ 2026 திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை மலேசிய இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபையின் தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் இன்று அறிவித்தார். மைக்கி இன்று நம்மளுடைய குஸ்காப் மினிஸ்டர் உசாவான் யங் பெர்ஹormat ஸ்டீவன் சீம் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு நோக்கம் ஏறக்குறைய 220 மில்லியன் என்ற 22 கோடி வெள்ளி நம்மளுடைய இந்திய வர்த்தகர்களுக்கு பேரில் மூட்ரா என்ற மோடால் உசாவான் ரங்சாங்கன் எக்கானமி இந்தியா என்று அறிவிச்சிருக்காங்க. இது பல வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பணம் அதிகமாக வைத்து 220 மில்லியன் என்று நம்மளுடைய இந்திய வர்த்தகர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 6-7 கவர்மெண்ட் ஏஜென்சி குஸ்காப் கீழே இருக்குது. அதை சொன்னப்போனால் ஸ்பூமி, தெக்குன் லோனு, பேங்க் ராயட், ஐப்ரீஃப், எஸ்எம்இ பேங்கில் வணிகன், அப்புறம் அமன் ஐத்தியாரில் பின், அப்புறம் யாயாசன் கபாஜிகான் MIDF, இதில் பக்தி மடானி, தபோங் மொடால் புசிங்கான், இதெல்லாம் பல வழியில் நம்மளுக்கு இந்திய வர்த்தகர்களுக்கு இலகுவாக சுலபமாக அதை பயன்படுத்தும் மாதிரி நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டத்தில் நம்ம மைக்கி ஏறக்குறைய போன வாரம் ஒரு 10 நாள் முன்னுக்கு ஒரு 10ஆம் தேதி மே 26 பினாங்கு மாநிலத்தில் முக்கிய மர்தாஜாம் அவருடைய கவாசான் அலிபாலிமின் கவாசானில் இது நம்ம ஒரு ரோட் ஷோவாக செய்தோம். இதை அங்கீகரித்து ஏறக்குறைய அந்த ஒரு தருணத்தில் நாங்கள் ஏறக்குறைய மலேசியா பூரா ஒரு 9 இடத்துல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சென்று இந்த கவர்மெண்ட் ஏஜென்சியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு இலகுவாக சுலபமாக அவங்க இடத்துலே போய் அதை செய்து இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வைபி ஸ்டீவன் ஸ்டீம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய மெம்பர்ஸ் எதனாச்சும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று அவர் விருப்பப்படுறார். இந்த தெற்குள்ள இந்த மாதிரி ஒரு 50-1 லட்சம் வெள்ளிலாம் நம்மளுக்கு பேசவானா, முடிஞ்ச அளவுக்கு இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த கட்டத்தில் 10 லட்சம் வெள்ளி மேலே உதவிகள் நம்ம இந்திய வர்த்தகர் இதில் இருக்கணும். ஏஐ, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இஎன்இ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தாராளமாக அவர் ஒன்று நீங்கள் இந்த ஐப்ரீஃப் இல்லாட்டி இந்த எஸ்எம்இ பேங்க் மூலயமா அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மைக்கி மூலயமா கொடுங்க. மைக்கி அதை எடுத்துகிட்டு போவோம். இல்லாட்டி மினிஸ்டருக்கு நேராக போய் கொடுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, எந்த தடங்களும் கிடையாது. அதில் அவர் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துகிறார். என்ன மக்களுங்களுக்கு 1 மில்லியனுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்திய வர்த்தகர்களை ஏற்றிட்டு போகணும். அவரோட இது தூய்மையான ஒரு எண்ணம். அதை நாங்கள் வர வைக்கிறோம். மைக்கி வர வைக்கிறோம். நிச்சயமாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு தான் எங்களுடைய நோக்கம், மைக்கியோட மேனேஜ்மெண்ட்டோட நோக்கம். இதை ஒட்டி வருங்காலங்களில் நாங்கள் ஏறக்குறைய சொன்ன மாதிரி ஒரு 8 இடத்துல தற்சமயத்துக்கு நாங்கள் பிணைங்களை முடித்துட்டோம். நெகிரி செம்பிலான், கிளாந்தான், மலாக்கா, கெடா, பேரா, ஜோஹோர், விலாயம், ஸ்லேங்கரும் ஒரு பெரிய அளவில் விலாயம் ஸ்லேங்கரும் செஞ்சுட்டு பாகங்களையும் செய்யறதுக்கு ஒரு இது போட்டிருக்கோம், டைம் டேபிள் போட்டிருக்கோம். நிச்சயம் நாங்களும் இந்த 6-7 ஏஜென்சி மூலிமா இதை நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த கட்டத்தில் ஏறக்குறைய டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஏறக்குறைய ஒரு 3000 வர்த்தகர்களுக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். அவங்கள நம்ம ரீச் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுடைய அடிப்படையை நோக்கம் அதுதான். தற்சமயத்துக்கு ஏறக்குறைய இந்த 220 மில்லியன் 7 கோடி வெள்ளி
கொடுத்துட்டாங்க. மீதி பணம் அங்கே இருக்கிறது. அடுத்த காலகட்டத்தில் இன்னும் பெருசாக செய்யணும்னா நம்ம செய்வோம் வருங்காலங்களில் சொல்லிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, 2 இது இருக்குது. நம்ம ஒன்று ரோட் ஷோ, 2வது அவங்க அங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா இதுண்டு பாருங்கள், அந்த 7 ஏஜென்சிகிட்ட போய் அவங்க அப்ளை தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. அவங்க அப்ளை பண்ணால் நம்ம will be a middleman to reach out the agency and also minister. அதே தருணத்தில் அவங்களும் நேராக மினிஸ்டருக்கு போகிறதுக்கும் வர வைக்கப்படுகிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக இந்த 220 மில்லியன் அவங்க தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ யார் அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை, அந்த எடுத்துகிட்டு போகிறவங்க தரமானது குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இருந்தால் தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அடிப்படையிலேருந்து மைக்கி மூலிமா போகிறோம் இல்லை எந்த சங்கத்தில் போகிறோன்னு முக்கியம் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருந்து அது நிச்சயமாக அவங்க செய்ய மாட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம எப்போது எங்கே கிடைக்கலையோ குறை இருக்கிறோம் அதை தான் நம்மக்கிட்ட மீடியாக்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாங்க. இதே தருணத்தில் 10 பேர் இப்போ அப்ளை பண்ணுறப்போ 8 பேருக்கு கிடைக்கிறேன், அவங்க யாரும் வர மாட்டாங்க. ஸோ அவங்க வெளியே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்று சொல்ல தேவையில்லை, ஒன்று வைக்கப்பட்டுக்கிட்டு அது ஏன் நம்ம போய் சொல்லணும்னு. ஸோ இந்த கிடைக்காதவங்க தான் வெளியே சொல்லுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுனாச்சும் உதவி செய்ய தான் பார்க்குறோம். ஆனால் அடிப்படையில் பெரும்பாலும் கிடைக்காமல் இல்லை, கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, பணம் போய்கிட்டு தான் இருக்குது. குறைகள் சொல்கிறவங்கள்ட்ட அவங்கக்கிட்ட நினைக்கிறேன் பல ஒர்க்கிங் பேப்பரில் பிரச்சனை இருந்திருக்கணும். இல்லாட்டி அவங்களும் சரி உங்களை பிடிக்கல என்னவோ பிடிக்கலன்னு அவங்களுக்குன்ட்டு கணக்கெடுப்பில் யாருக்கும் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். குப்புசாமி சரி, ராமசாமிக்கும் சரி, ஜோசப்புக்கும் சரி கொடுத்து ஆகணும். அந்த நோக்கில் தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்னு தெரியல. அதுதான் அடிப்படை. இன்னும் கேட்டிங்கன்னா அதுதான் அதோடைய இதுன்னு சொல்லுவேன் நான். இப்போ எதுலேயும் கிராண்டு கிடையாது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கிராண்டுன்றது யாருக்கும் இல்லை. ஸோ இப்போ கிராண்டு கொடுக்கறதுல கவர்மெண்ட் அது சில நானும் கேட்டேன் ஏன் அதை செய்ய மாட்டீங்கன்னு. அதில் சில கணக்கு அறிக்கையில் அந்த இதிலெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரோக்ராமாக வச்சு கிராண்ட் என்டர்பிரனர்னு சொல்லி மலேசியாவில் இது இருக்கிற அத்தனை கிராண்டுக்கும் ஒரு ஏஜென்ட்டை வச்சு இது ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஸோ அதனால் அரசாங்கம் இந்த கண்ணோட்டத்தில் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த திட்டம் தொழில் முனைவோர் மூலதனம் மற்றும் இந்திய பொருளாதார ஊக்குவிப்பு தொகுப்பு 2026 முத்ரா மூலம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகத்தின் குஸ்கோப் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு முன்னெடுப்பாகும். டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணனின் கூறுகையில் இந்த ரோட் ஷோ மூலம் நாடு முழுவதுமுள்ள 3000க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோருக்கு பல்வேறு உதவிகள், வெளிப்பாடுகள் மற்றும் வணிக மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்கி பயனளிப்பதே மைக்கியின் முக்கிய நோக்கமாகும். அதிகமான இந்திய தொழில் முனைவோர்கள் தங்கள் வணிகங்களை மேலும் உயர்த்துவதற்கு இது உதவும் என்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறினார். கடந்த 2026 மே 10 அன்று பினாங்கு புக்கிட் மெர்தாஜாமில் நடைபெற்ற மைக்கி முத்ரா ரோட் ஷோ 2026 நிகழ்ச்சியின் முதல் தொடரை மைக்கி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் மாண்புமிகு ஸ்டீவன் சிம் அவர்கள் தொடக்கி வைத்தார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.